நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை. வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 25ஆம் தேதிய நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். தேசிய கௌரவ பதக்க தினம் மார்ச் 25 சர்வதேச வேஃபில் தினம். உங்களுக்கு பிடித்த பழங்கள், சிரப்கள் மற்றும் கிரீம் சேர்த்து அலங்கரிக்கப்பட்ட சூடான மற்றும் முறுமுறுப்பான காலை உணவுடன் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். டோல்கீன் வாசிப்பு தினம். ஒரு பிரியமான கிளாசிக் தொடரில் துணிச்சலான ஹீரோக்கள், கடுமையான போர்கள் மற்றும் மறக்க முடியாத சாகசங்கள் நிறைந்த ஒரு டோல்கீன் வாசிப்பு தினம். மார்ச் 25 மேரிலாந்து தினம். அடுத்ததாக மார்ச் 25ஆம் தேதியில மேலும் சில சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. நீரிழிவு எச்சரிக்கை தினம். சர்வதேச பிறக்காத குழந்தை தினம் மார்ச் 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஓம் சிங் யூ டே மார்ச் 25ஆம் தேதி. அமைதி தினத்திற்கான படுக்கைக்கு செல்லுதல் மார்ச் 25ஆம் தேதி. வேஃபில் தினம், வாப்பல்டர்ஜன் என்று சொல்லக்கூடிய வேஃபர்ஸ், அதில் அலங்கரிக்கப்பட்ட உணவுகள். தேசிய மிஷேல் ஷாஃபர் மற்றும் அரை நிலவு குக்கி தினம். தேசிய மிஷேல் ஷாஃபர் அரை நிலவு குக்கி தினம். மார்ச் 25 தேசிய இறால் நியூபர்க் தினம். மார்ச் 25 கிரேக்க சுதந்திர தினம். சுயாட்சியை தழுவி கிரேக்கத்தின் பயணம் மீள்தன்மையை எதிரொலிக்கிறது, சுய நிர்ணய உரிமை மற்றும் இறையாண்மையின் மீது பக்தியை கொண்டு. அடுத்ததாக மார்ச் 25 அறிவிப்பு விழா. அடுத்ததாக மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6 வரை கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் கிளீன் என்கின்ற தினங்கள் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. பாபுலால் நாயக் ஒரு இந்திய மேடை நடிகர் மற்றும் இயக்குனர், பிறந்த தினம் 1879. எம் பண்டிட் அவரது காலத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் விரும்பப்பட்ட ஓவியர்களில் ஒருவர். தனது ஓவியங்களில் பண்டிட் தனது ஓவியங்களை அழகான தசைநார், வீரமிக்க ஆண்கள் மற்றும் காமவிரை கொண்ட அழகான பெண்ணாக சித்தரித்தார். இது சினிமா அமைப்புகள் மற்றும் காட்சிகளை குறிக்கும் சூழலில் அமைக்கப்பட்டது. உஷா மேத்தா இந்தியாவின் காந்தியவாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர், பிறந்த தினம் 1920 மார்ச் 25. அடுத்ததாக கிஷோரி சின்ஹா ஒரு இந்திய அரசியல்வாதி, சமூக ஆர்வலர், பெண்கள் அதிகாரமளிப்புக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். கிஷோரி சின்ஹா மார்ச் 25 1925 பிறந்தவர். ரஜோ சிங் பீகாரை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில மற்றும் தேசிய அளவில் தேர்தல் அரசியலில் தீவிரமாக இருந்தவர். அவர் மார்ச் 25 1928 அன்று பிறந்தார். பிரேந்தர் சிங் ஒரு மூத்த இந்திய அரசியல் தலைவர். நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்தில் 2016 முதல் 2019 வரை ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ், சுகாதாரம் மற்றும் குடிநீர் அமைச்சராகவும் எஃகு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். பரூக் ஷேக் ஒரு இந்திய நடிகர், கொடையாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர். இவர் பிறந்த தினம் 1948. மார்ச் 25 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. கணேஷ் சங்கர் வித்யார்த்தி ஒரு இந்திய பத்திரிகையாளர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர். இறந்த தினம் 1931 மார்ச் 25. இந்திய மற்றும் உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது திரும்பி பார்க்கலாம். 1863 மார்ச் 25 ஆஸ்திரியாவை சேர்ந்த முன்னோடி குழந்தை மருத்துவரும் நியோநாட்டாலஜிஸ்டுமான அடால்பர்ட் செர்னி பிறந்த தினம். அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி, மனிதாபிமானி மற்றும் நோபல் பரிசு பெற்ற நார்மன் போர்லாக் பிறந்த தினம் 1914 மார்ச் 25. பிரெஞ்சு எழுத்தாளர், கவிஞர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் ஃபிரெடரிக் மிஸ்டல் இறந்த தினம் 1919 மார்ச் 25. அடுத்ததாக 1920 மார்ச் 25 ஆங்கில நாவலாசிரியரும் நோபல் பரிசு பெற்றவருமான பால் ஸ்காட் பிறந்த தினம். 1931 மார்ச் 25 துருக்கிய பாரம்பரிய இசைக்கலைஞரான இடா பி வெல்ஸ் இறந்த தினம். 1955 மார்ச் 25 ஜான் பர்ன்சைடு ஒரு ஸ்காட்டிஷ் எழுத்தாளர் பிறந்த தினம். மார்ச் 25 மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாக சொல்லப்படுவது இப்போது தெரிந்து கொள்ளலாம். கிரீக் இண்டிபெண்டன்ஸ் டே. The day begins to Greek War of Independence against the Ottoman Empire in 1821. It marks the struggle of the Greek people for independence and freedom. அடுத்ததாக Tolkien Reading Day. This day is celebrated to honor the works of J.R.R. Tolkien, particularly The Hobbit and The Lord of the Rings trilogy. It encourages reading and appreciation of
டோல்கியன்ஸ் ஃபேண்டசி லிட்ரேச்சர். டோல்கியன் ரீடிங் டே என்று இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அவருடைய படைப்புகளை, அவருடைய எழுதப்பட்ட த ஹாபிட், த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் என்ற நூல்களை படிக்க வேண்டும் என்பது அவருடைய ஃபேண்டசி லிட்ரேச்சரை அந்த நாளில், இந்த நாளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அந்த நாட்ல. இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களையும் நிகழ்வுகளையும் நாம் திரும்பி பார்த்தோம். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்கள்ல அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மை சிட்டி மை பிரைடு. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.